வெற்றி நமதே ஊர் எமதே பொதுக்கூட்டத்தின் மற்றொரு கூட்டம் இன்று களப்பு பகுதிக்கு அருகில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்டம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கிலேயே இந்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. அதிகளவான மக்கள் இதில் கலந்து கொண்டனர். මේ මාසේ 6 වෙනිදා ඡන්දයක් ඇවිල්ලා තියෙනවා. මොකක් වෙයිද ඒ ඡන්දෙන්? மே 6ஆம் தேதி தேர்தல் ஒன்று நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் என்ன நடக்கும்? ஆம், இந்த சகல பிரதேச சபைகள், நகர சபைகள் ஆகியவற்றை திசை காட்டி வெல்ல வேண்டும், வெல்ல முடியும். இந்த நாட்டு மக்களின் எதிர்காலம் நீங்கள் வழங்கிய ஆணைக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியின் கரங்களிலேயே உள்ளது. ஏன் திசை காட்டிக்கு வாக்களித்தீர்கள்? நாட்டில் பொருளாதாரத்தை சீர் செய்ய, களவு மோசடியை தடுக்க, ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனை வழங்க, இனவாதத்துக்கு பதிலாக தேசிய ஐக்கியத்தை உருவாக்க, உலகம் மத்தியில் கரும்புள்ளியாக மாறியுள்ள எமது நாட்டை சிறந்த நாடாக மாற்ற, சட்டம் சகலருக்கும் சமம் என்பதை உறுதி செய்ய, எமது கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து ஆகியவற்றை மேம்படுத்த நாம் அரசாங்கத்தை அமைத்து இந்த குறுகிய காலத்துக்குள் நீங்கள் எமக்கு வாக்களித்து எதிர்பார்த்த சகல விடயங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக இணைந்து இலங்கையில் முறையாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தேசிய ஐக்கியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். முன்னர் ஆட்சியை பிடிக்க, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள இனவாதத்தை விதைப்பார்கள். சிங்கள முஸ்லிம் பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். இனவாத குழுக்களை போஷிப்பார்கள். அலுத்கம தாக்கப்பட்டது என்ற செய்தி வரும், திகன தாக்கப்பட்டது என்ற செய்தி வரும், மாவனெல்லையில் புத்தர் சிலை தாக்கப்பட்டது என்ற செய்தி வரும், தம்புள்ளையில் பள்ளிவாசல் தாக்கப்பட்டது என்ற செய்தி வரும். இப்போது அப்படி ஏதும் செய்தி வருகின்றனவா? எமது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசாங்கம் குறித்து முஸ்லிம் மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கை எழுந்துள்ளது. நெல் கொள்வனவுக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. நாம் விலையையும் அறிவித்தோம். அதன் கீழ் விற்பனை செய்ய தயார் என்றால் அரசாங்கம் கொள்வனவு செய்ய தயார். அதனை விட அதிகம் என்றால் மற்றவர்களுக்கு வழங்க முடியும், பரவாயில்லை. அப்போது விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைக்கும். மீண்டும் ஒருபோதும் நெல் விலை குறையாத அளவுக்கு உத்தரவாத விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, மீன்பிடித்துறை சார்ந்த வரியை நீக்குவது குறித்து கவனம் செலுத்தி வருகின்றோம். இந்த பெருங்கடல் எனும் வளத்தை எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக நன்றாக பயன்படுத்த திட்டமிடுகின்றோம். வலுவான சுகாதார சேவையை உருவாக்க முயற்சிக்கின்றோம். இந்த வருடத்தில் சிலாபம் வைத்தியசாலையில் நிறுத்தப்பட்டுள்ள நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய 10,1092 ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். இது முதன்முறையாக இடம்பெறுகிறது. கடந்த முறை இங்கு வரும்போது எனக்கு புத்தளம் வைத்தியசாலையின் குறைபாடுகள் குறித்து கூறினார்கள். நமக்கு இங்குள்ள மேலும் பல குறைபாடுகளை கூறுங்கள். அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இவை அனைத்தையும் உள்ளடக்குவோம். டிவியில் அழுகின்ற சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அழுகின்றார்கள். நாம் வேலை செய்கின்றோம். அவர்களுக்கு இல்லாமல் போனது இம்முறை மட்டுமல்ல. நாம் செய்யும் வேலை திட்டங்களால் வாழ்நாள் முழுவதும் அரசாங்கம் ஒன்று அமையப்பெறாது. ඒගොල්ලන්ට ආණ්ඩුවක් ගන්න ඕන නම් එක පාරයි තියෙන්නේ අපිට වඩා හොඳ වෙන්න. හැබැයි ඉන්න අය දිහා බලපුවාම කවදා